ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உற்சாகமாக இருக்கிறவர்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. மறுபடியுமாய் உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாய் பார்க்கும்படியாக தேவன் உதவி செய்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சபை, நாம் கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு கல்ச்சர்டு ஒரு ஆர்கனைசேஷன் போன்று, அதாவது ரோமன் கத்தோலிக்கரோ இல்லை என்றால் புரோட்டஸ்டன்ட் சபையாரோ இருப்பதை போன்ற ஒரு சபை அல்ல. இது ஒரு ஆர்கனைஸ்டாக இப்படித்தான் அசையாமல் வர வேண்டும். அப்படியே ஏதோ ஒரு வார்த்தை பிரசங்கம் வரும், அதை அசையாமல் கேட்க வேண்டும். அப்படியே நாம் பொம்மை மாதிரி நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை போன்ற அடிப்படையில் நாம் எங்கன்னு இல்லவில்லை. அப்படி சபைகள் ஏராளம் இருக்கிறது. நாம் இங்கே கூடி வந்திருக்கிறதெல்லாம் நான் இப்படியாய் நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே வார நாட்களிலே நாம் இருந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க பிரயாசப்பட்டு அதில் உள்ள வெற்றி தோல்விகளை கண்டு நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வரும் பொழுது ஒருவருக்கொருவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிற இடம்தான் இது ஆராதனை. ஆகவே ஆராதனை என்றாலே சபை ஆராதனை என்றால் அப்படி ஒரு 4 பாடல்கள் பாடுவார்கள். அப்போது நாம் உடலை அசைக்காமல் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாடலை பாட வேண்டும். பெந்தைக்கோஸ்தேக்காரர்கள் எப்படி பாடுவார்கள்? அவர்கள் உடலை அசைத்து கையை தட்டி அவர்கள் பாடுவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதில்லை, பாடுகிறதில்லை. ப்ரொஃபஷனலாக நாங்கள் பாடுகிறோம். அப்படியெல்லாம் நாம் கூடி வரும்படியான அமைப்பு நம்முடைய அமைப்பு அல்ல. இல்லை என்றால் அப்படிப்பட்ட சீசத்துவ ஒரு வாழ்க்கை அதல்ல. நாம் திரும்பி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் சபை கூட்டத்தை இருந்தால் அது எப்படி நடந்திருக்கும்? எதற்காக அவர் கூடி வந்தார்கள்? சபை கூட்டம் என்றால் என்ன? எதற்காக அவர் கூடி வந்தார்கள்? இப்படி ஆரம்பித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இப்படி ஒரு அமைப்பு, இப்படி இவ்வளவு நேரம் பேச வேண்டும், இத்தனை பாடல் பாட வேண்டும், அதன் பின்பு அவர்கள் போக வேண்டும் என்று அவர் கூடியிருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. நான் முதல் கூட்டத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். முதல் கூட்டம் எங்கே ஆரம்பித்தது என்றால் வனாந்தரத்தில் ஆரம்பித்தது. அங்கே யார் பேசினார் என்றால், யார் பேசினார்? யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. பேசினது என்னுடைய மொழியிலே. பேசின ஆள் யார் என்றால், என்னுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், அவன் ஒரு காட்டான். அவன் ஒரு நாட்டான் அல்ல. அவன் யார்? காட்டான். அவருடன் உடுத்திருந்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் அல்ல, அது ஒட்டகத்தோல். அவன் சாப்பிட்டது இட்லியும் தோசையும் அல்ல, வெட்டுக்கிளி. நாம் நினைத்திராத ஒரு அன்கல்ச்சர்டு நபர்தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் அந்த தீர்க்கதரிசியை தான் யார் தெரிந்து கொண்டார்? தனக்கு முன்னோடியாக இருக்கும்படியாக, தன்னுடைய குமாரனுக்கு முன்னோடியாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி யார்? யோவான் ஸ்நானகன். ஆகவே தான் யோவான் ஸ்நானகனை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், யாரை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களையோ? அப்படி என்றால் அந்த காலத்திலேயே டீசெண்டாக மெல்லிய வஸ்திரம் தரித்து ப்ரொஃபஷனலாக அரண்மனையிலே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இருந்து தேவ ஆலயம், தேவ ஆராதனை, பலிபீடம் என்றெல்லாம் இருந்த நாட்களிலே தான் தேவனுடைய சத்தம் எங்கே ஒலித்தது? ஒரு காட்டான் வாயிலாக வனாந்தரத்தில் ஒலித்தது. அங்கேதான் சபை என்ன செய்தது? ஆரம்பமானது. அதைத்தான் நாம் திரும்பவும் மறுபடியும் நான் கொண்டு வர பிரயாசப்படுகிறேன். நாம் யாராக கூடுகிறோம்? சீஷர்களாக கூடுகிறோம். இங்கே ஏதோ ஒன்று ஒரு ப்ரொஃபஷனலாக நாம் வந்துவிட்டு
ஒரு 30 நிமிடம் செய்தியை கேட்டுவிட்டு நான் அசையாமல் வந்த மாதிரி நான் போக வேண்டும் என்பதற்காக இல்லை. இங்கே நாம் வருகிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய சீஷர்களாக வந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஒருவர் விசாரித்து ஒருவர் தாங்கி ஒருவர் பலப்படுத்தி ஒருவருக்கு உற்சாகப்படுத்தி செல்வதற்காகத்தான் நினைச்சுகிறோம் நாம் வருகிறோம். அதிலே சில பேர் நினைக்கிறார்கள், முன்னே நிற்கிறார்கள். பல பேர் எங்கே இருக்கிறார்கள்? எங்கே உட்கார்ந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே சபை என்பதற்கு நமக்கென்று ஒரு அபிப்பிராயத்தை வைத்து இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்திலே நான் பயபக்தியாய் நான் ஆலயத்தில் இருந்து விட்டு அப்படியே நான் கலைந்து செல்ல வேண்டும் என்பது சபை அல்ல. அப்படி ஏராளம் இருக்கிறது. கட்டடங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாள் காலத்திலே கூட தேவாலயம் இருந்தது, ஆராதனைகள் இருந்தது. விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் பலியிடும்படியாய் புறாக்களை வைத்துக் கொண்டிருந்தவர்களும் எங்கே இருந்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்கள். அங்கே இயேசு அந்த தேவாலயத்திற்கு போகும்பொழுது அவர் போய் ப்ரொஃபஷனலாக நம்மை போல அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும்? அங்கே வியாபார ஸ்தலம் போல தேவாலயம் இருக்கிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ரூபமாக இந்த பூமிக்கு வந்து தெய்வ சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறவர். அவர் அங்கே இருக்கிற வியாபாரிகளை விரட்ட வேண்டுமால் என்ன சொல்லிக்க வேண்டும்? அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டும். அமைதியாய் ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருக்க வேண்டும். இல்லையென்றா ஒரு மீட்டிங் போட்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று பேசியிருக்க வேண்டும். பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்கள் அடுத்த வாரம் முதல் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று ஒரு தீர்மானத்தை அவர்களை என்ன செய்திருக்க வேண்டும்? கன்வின்ஸ் பண்ணி செய்து இருந்தால் அது ஒரு டீசெண்டாக இருந்திருக்கிறோம். இயேசு அதை செய்தாரா? இல்லை. நான் அதை வாசித்து பார்க்கும் பொழுது சவுக்கை செய்து சவுக்கினால் வந்து விரட்டி அடித்து தேவனுடைய சபையை என்ன செய்தார்? சுத்திகரித்தார். மோஸ்ட் அன்ப்ரொஃபஷனல் வே ஆஃப் டூயிங் இட். இந்த காலத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் கலாச்சாரம் இல்லாத ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். அதைத்தான் யார் செய்தார்? இயேசு செய்தார். தேவனுடைய சபையில் நாமும் அதைத்தான் நினைச்சு விரும்புகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சீஷர்களாக, தேவனை பின்பற்றும்படியாக செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இங்கே வருகிறவர்கள் வாரம் முழுவதும் தேவனை பின்பற்றி வாழுகிறவர்களாக இருக்கும்படியாகத்தான் என்ன செய்கிறோம்? வருகிறோம். அசையாமல் பொம்மை போல் வந்து பொம்மை போல் போவதற்காக நாம் இல்லை. அப்படி ஏராளம் சபைகள் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் நம்மையே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சபையிலே யார் பேசுகிறார், யார் எப்படி நடத்துகிறார் என்பதெல்லாம் இல்லை. நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நாம் என்ன பலி கொண்டு வந்திருக்கிறேன்? நான் எப்படி உற்சாகப்படுத்த போகிறேன்? நான் எப்படி மற்ற சகோதரர்களை நான் பலப்படுத்த போகிறேன் என்கிற ஆர்வத்தோடு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாகத்தான் சபையின் வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். நான் சொல்கிற வளர்ச்சி எண்ணிக்கையில் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தில் பலப்படுகின்ற ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் நாம் நினைக்கிறோம், நாம் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பாருங்கள். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு, வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, சமாதானம் இல்லாத குடும்பம், லக்கில்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? நான் சிலவற்றை சொல்கிறேன், நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறது, சமாதானம் இல்லாத ஒரு குடும்பம், வெளிச்சமே தெரியாத ஒரு வாழ்க்கை. என்னுடைய குடும்பம் அப்படி இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் இருக்கிறதா? இல்லை என்றால் சமாதானம் இல்லாமலேயே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறதா? இல்லை என்றால் நான் பார்த்த மட்டும் இருளிலேயே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? எனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? இல்லை என்றால் நம்பிக்கையே இல்லாமல் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? எனக்கு லட்சியம் இருக்கிறதா? இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி போகிறதோ அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? பல பேருக்கு லட்சியம் இல்லை வாழ்க்கையிலே. தேவனை நமக்கு என்ன லட்சியம் இருக்கிறது?
நான் இருந்தாலும் இறந்தாலும் நான் இயேசுவினுடைய சீஷனாய் என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டும். தேவனுடைய நான் வாழ்ந்து என்ற வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய லட்சியமும் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்காகவே இந்த உலகத்திலே நாம் ஏதோ பிரயாசப்படுகிறோம் நம்முடைய அன்றாட ஜீவியத்திற்காக. ஆனால் அதை காட்டிலும் என்னுடைய இலக்கு என்ன இருக்கிறது? என்னுடைய கோல் என்ன இருக்கிறது? நான் தேவனுடைய சீஷன், நான் இயேசுவினுடைய சீஷன், அதற்காக நான் வாழுகிறேன். அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்தின் அடிப்படையில் நாம் வாழுகிறோமா? இல்லை என்றால் லட்சியமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது லட்சியம் இல்லை, ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கே போய்கொண்டு இருக்கிறோமோ அங்கே கால் போன போக்கிலே போய்கொண்டே இருக்கிறோம். நான் திசையை இல்லை என்றால் இலக்கை நிர்ணயித்து நான் ஓடுகிறவனாக நம்முடைய வாழ்க்கை இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது. இன்றைக்கு சகோதரி சாட்சி சொன்னது போல அது ஒரு தேவன் பேசி இருக்கிறார், தேவன் நடத்தியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதா? தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படாமல் வெறுமை உள்ள ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை வீண். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய நடத்துகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல், லட்சியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி போய்கொண்டு இருக்கிறோம் அப்படியே போய்கொண்டு வாழ்ந்து கொண்டு சபைக்கு மனுஷுகிறார்கள். அவர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய வாழ்க்கையை பற்றி பேச்சு இல்லை. நான் இந்த நாளிலே நம்மை குற்றப்படுத்தும்படியாக நான் இதை சொல்லவில்லை, ஆனால் சிந்திக்கும்படியாக என்ன செய்கிறேன் சொல்கிறேன். வாலிபர்கள், வாலிப சகோதரர்கள், தம்பிமார்கள், அவர்களுக்கு ஒரு லட்சியம் வேண்டும். இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அறியாமல், ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு விஷன் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் அவர்கள் சரியான தேசத்திற்கு, சரியான இடத்திற்கு நிச்சய முடியாது, போக முடியாது. திசை காட்டி எந்த டிகிரியிலே திரும்புகிறதோ அந்த டிகிரியிலே இன்னொரு 10 வருஷம் கழித்து போய் நிச்சயம் இருக்கும். ஆனால் அந்த டிகிரி திரும்பும் பொழுது யாருக்கும் என்ன செய்கிறதில்லை, தெரிகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு 15 வயசுலே உடைய டிகிரி திரும்பும் பொழுது 25 வயசுலே நீ எங்கே இருப்பாய் என்பது நிச்சயம் தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக 15 வயசுலேயே நான் உங்களுக்கு நிச்சயம் எச்சரிக்கிறோம். உனக்கு என்று ஒரு விஷன் வேண்டும், உனக்கு என்று ஒரு இலக்கு வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டு தேவனை கொடுக்கிற தீர்மானமும், தேவனால் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேண்டும். இந்த உலகத்துக்காக பிறந்தது நாம், அது ஏற்கனவே முடிந்து விட்டது. நாம் பிறந்து விட்டோம், அது நடந்து முடிந்த செயல். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் நினைச்ச வேண்டும், பிறக்க வேண்டும். ஆவினாலும் ஜலத்தாலும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொன்னார். ஆகவே என் வாழ்க்கை இருக்கிறது, எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே பிறந்து விட்டோம். ஆனால் மறுபடியும் பிறக்காவிட்டால், மறுபடியும் பிறந்து அந்த வாழ்க்கை என்பதை நான் ஆரம்பிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று ஆண்டவன் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கேட்டான். நான் மறுபடியும் என்று தாயின் கற்பத்தில் பிறக்க வேண்டுமோ? அவன் ஒரு படித்த மேதாவி தான். ஆனால் கேட்டார், நீ இஸ்ரவேலிலே நீ இப்படிப்பட்டவனா இருந்தாலும் உனக்கு இது தெரியவில்லையே. அதே போல நாமும் இத்தனை வருஷமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் மறுபடியும் பிறந்து இன்னொரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை அதே போல தான் ஆண்டவர் கேட்பார். இத்தனை வருஷமும் இங்கே இருந்தும் இன்னும் இதை அறியால் இருக்கிறாயோ? அப்படித்தான் ஆண்டவர் கேட்பார். ஆகவே சிந்தியுங்கள் சகோதரிகள், சிந்தியுங்கள். வீட்டு வேலை, வீடு காரியங்கள் என்பதையே பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் கடமையும் முடித்து கொண்டு எப்பொழுதும் இந்த பூமி கொடுத்திலே சிந்தித்து கொண்டிருந்த காலங்களை நாம் நிறுத்திக் கொள்வோம். நான் குடும்பத்தினருக்கு நான் ஒரு ஆலோசனையாக நான் ஒன்று சொல்கிறேன். வரும் நாட்களிலே குடும்பஸ்தர்கள், கணவன் மனைவியாய் இருக்கிறவர்கள் ஒன்றை நாம் செய்ய பிரயாசப்பட வேண்டும். நான் என்னுடைய மனைவியோடு நான் அதிகமான இறுக்கத்தையும் நெருக்கத்தையும் தேவனுடைய சமூகத்திலே உள்ள உறவையும் நான் செய்வேன், அதிகமாக வலுப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாமல், எனக்கும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல், தேவனை மையமாக வைத்திருக்கிற ஒரு
பந்தத்தை நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து கட்டுவோம் என்று சில நிச்சய வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், பிசாசாவன் குடும்பங்களை சீரழிக்கும்படியாக தன் செய்கிறான். கங்கணம் கட்டி அவன் அழைகிறான். அதிலே நீங்களே 4 மணி செய்து விடக்கூடாது, அதிலே அவனுடைய வலையிலே சிக்கிவிடக்கூடாது. அநேக குடும்பங்களை அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், சீரழித்து கொடுக்கிறான். எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வேறுபாடுகளை என்ன செய்து கொண்டா இருக்கிறான். இவர்களும் 2 வேறுபாடுகளோடவே இங்கே வருகிறார்கள், குடும்பங்களை நடத்துகிறார்கள், சபையிலே வருகிறார்கள். ஆகவே தான் சொன்னேன், 2 பொம்மைகளை போன்று இருவர் வந்து 2 பேரும் அப்படியே போவதற்காக நம்முடைய சபை அல்ல. நீங்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறவர்கள் 2 பேரும் தேவனுடைய சீஷனும் சீஷியும் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால், தயவு செய்து உங்களுடைய பந்தத்தை என்ன செய்யுங்கள், நீங்கள் வலுப்படுத்துங்கள். தேவனுக்குள்ளாக சீஷத்துவ வாழ்க்கையை நீங்கள் செய்யுங்கள், வலுப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் இருவரும் நீங்கள் அதை வலுப்படுத்தும் பொழுது உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறவை என்ன செய்ய வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அவர்கள் வெளியே உலகத்துக்கு செல்கிறார்கள். அது உலகத்துக்கு செல்கிற இடமெல்லாம் அவர்கள் திரும்பவும் எங்கே வருவதற்காக துடிக்க வேண்டும், அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு துடிக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது துடிப்பார்கள், அப்படியே குடும்பம் குட்டி பரலோகமாக இருந்தால்தான். நீங்கள் மனைவியாக இருக்கிறவர்கள் உங்களுடைய கணவனோடு சேர்ந்து இந்த அன்பை ஊன்றி கட்டி தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த இருவருடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு எத்தனை பேர் பிரயாசப்படுகிறீர்கள்? ஏதோ காலையில் வெளித்தோம், சமையல் செய்தோம், கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்தோம் என்று அன்றாட மிஷினை போல நம்ம இருக்கிறோமா? இல்லை என்றால் சீஷத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அந்த விஷனிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவை மண்டிகளில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இருக்கிறது. அது எங்கே ஆரம்பிக்கிறது? அந்த குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உள்ள போராட்டம், அந்த பொல்லாத ஆவிகளின் சேனை எங்கே செயல்படுகிறது? நம்முடைய குடும்பத்தை பாழாக்க வேண்டும் என்று நினைச்சுகிறது, செயல்படுகிறது. கணவனும் மனைவியாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரிந்திருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறது. சரீர பிரகாரமாக அல்ல, மனதளவிலே அவர்கள் நினைச்சிருக்க வேண்டும், பிரிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரே கூரையின் கீழே குடியிருப்பார்கள், ஒரே சபைக்கு வருகிறார்கள், ஒரே ஆராணி இருப்பார்கள். ஆனால் கணவனும் மனைவியாய் சேர்ந்து முழங்கால் படிட்டு தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து ஆலோசிக்கவோ, இருவரும் ஒருமித்து தங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவதற்கு கூட நினைச்சவில்லை, முடியவில்லை. ஆனால் இருவரும் என்ன செய்கிறார்கள்? சீஷனும் சீஷையும் இந்த சபையின் சகோதரன் சகோதரி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சபைக்கு உடன் நம்மை ஏமாற்றிக் கொண்டு நாம் வந்து கொண்டு இருப்போம். இவைகளெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று அல்லத்தொட்டி குடும்ப உறவை தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீர்கள். குடும்பங்கள் எப்பொழுது வலிமையாக இருக்கிறதோ கிறிஸ்துவுக்குள்ளாக, அப்பொழுதுதான் சபையும் நிச்சயம் வலிமையாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வரும்பொழுதுதான் சபையிலே தேவனுடைய ஆவியானவர் செய்வார், கிரியை செய்வார். உங்களை வீட்டிலேயே குலைத்து விட்டால், உங்களுடைய சமாதானத்தை வீட்டிலேயே சிதைத்து விட்டால், சமாதானம் இல்லாத 100 பேர் 200 பேர் வந்து இங்கே இருப்பதினாலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? நிச்சயமாக உணர முடியாது. நான் நம்முடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லை என்றால் தற்பரிசோதனை செய்து நம்ம ஆலோசிப்பதற்காக சொல்கிறேன். கணவனாக இருக்கிறவர்கள் நம்முடைய மனைவிகளோடு தேவனுடைய சமூகத்திலே அவரோடு முழங்கால் படியிட்டு இருவரும் சேர்ந்து தேவனை தேடுவதற்கு பிரயாசப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள். நான் சபையில் உள்ள வாலிபர்களுக்கு சொல்கிறேன், எத்தனையோ வேலைகளை இந்த சபைக்காக நாம் செய்யலாம், மிகுந்த சந்தோஷம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு வார்த்தையை கூட தேவனை பற்றி பேசாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நான் உங்களுக்காக வருத்தப்படுகிறேன். தேவனை பற்றி தேவனுக்கு ஒரு சாட்சியாக தேவனுடைய வார்த்தைகளை கடந்த நாட்களே செய்து கேட்டு நாம் அனுபவித்த ஒன்றை சபையிலே அவர்களுக்கு சொல்ல முடியாத ஊமைகளாய் நாம் வந்து கொண்டு போய்கொண்டிருப்போம் என்றால் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் ஊமை என்று சொல்வதற்கு. ஆனால் அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். நான் அரசியலை பற்றி பேச முடியும், இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை பற்றி பேச முடியும், உலக வாழ்க்கையை பற்றி பேச முடியும், ரேஷன் கார்டை பற்றி பேச முடியும். ஆனால் தேவனை பற்றி பேச வேண்டும் என்பதற்கு மட்டும் எனக்கு வாய் எப்படி ஆகிவிடும்? ஊமையாகிவிடும்.
வேதத்திலே ஒன்று சொல்லுகிறது, பொல்லாத ஆவி, ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. தேவன் அதை விரட்டின பொழுது என்ன செய்தான்? அவன் பேசினான். ஆகவே தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நமக்குள்ளாக ஊமையும் செவிடுமான ஆவி இருக்கிறதா? எத்தனையோ தடவை நம்ம கேட்டும் நம்முடைய காதிலே அது ஒலிக்க மாட்டேங்கிறதா? இல்லை என்றால் எத்தனையோ தடவை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் நம்மளுக்கு தேவனை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு ஊமைகளாக இருக்கிறோமா? நம்முடைய கணவனத்திலே பேச முடியாதா? பேச முடிகிறதில்லை. ஏன்? இந்த வாழ்க்கை எவ்வளவு தரம் கெட்டதாக இருக்கிறது. ஆகவே என்னால் ஆண்டவரை பற்றி என்னுடைய கணவனத்திலே பேச முடியவில்லை. பேசினால் என்ன சொல்வார்? ஆமாம், உன்னை பற்றி தெரியாதா என்று சொல்லிவிட்டால் அது அதிசயமாக இருக்கும். தேவன் நம்மிடத்தில் அப்படி எதிர்பார்க்கிறார். நான் கணவனோ மனைவியாக இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு நான் பிரயாசப்படட்டும், நான் சீசத்து வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரயாசப்படட்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் வலுப்பெறும், சபை ஆவிக்குள்ளாக அது நிச்சயமும் பலப்படும். அப்படிப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம்தான் இது சபை. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் வர்ஷிப் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே எங்கேருந்து நாம் கூடுகிறோம். அங்கே நாட்டார்களும் இருக்கிறார்கள், காட்டார்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒன்றே ஒன்று அவர்களை இணைக்கிறது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் உணர்ந்து கொண்ட ஒரு 2 பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23வது 22வது அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை நான் திறப்புங்கள். தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார், அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார், யார் யார் எப்படி எடுத்துக்கொள்கிறார் நமக்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை பின்பற்றி அவருடைய சிஷ்யனாய் துடியாய் அவருக்கென்று எப்பொழுதும் அவன் முன் வந்ததை நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அவனுக்கென்று ஒரு சூழ்நிலை வந்து அவன் கிறிஸ்துவை பின்பற்றுமா வேண்டாமா என்ற நெருக்கடியான நிலை வரும் பொழுது தேவன் பொதுவான ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அவர் சிஷ்யர்கள் எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது முதல் எச்சரிப்பு, நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போகும் நேரம் வருகிறது என்று முதலாவது பொதுவாய் அவர் சொன்னார். ஆனால் 2ஆவதாக தனிப்பட்ட விதத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், உன்னுடைய இதோ சீமோனே, ஏதோ கோதுமை சுலவினால் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 31வது வசனம், 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் பொதுவாய் சொன்னார், சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் பிடைக்கிறது போல பிடைப்பது சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லவில்லை, உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொன்னார். அப்போது பேதுருவுக்கு சொல்லும் பொழுதே அவர் எல்லாருக்கும் சேர்த்து என்ன செய்கிறார் சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரு சோதனை வருகிறது என்று. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நிச்சயதேன் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு ஒருவரை சிறப்படுத்த செய்கிறார். ஆகவே ஒரு பொதுவான ஒரு எச்சரிப்பை எல்லாரும் கொடுத்தார். சோதனை வருகிறது, ஆகவே நீங்கள் நிச்சயங்கள் விழிப்பாயிருங்கள் என்று சொன்னார். ஆனால் சோதனை வந்தது, இயேசுவை பிடித்து விட்டார்கள். பிடித்த உடனே இப்போ யாரும் ஓடிவிட்டார்கள், எல்லாரும் ஓடிவிட்டார்கள். யாரையும் சேர்த்து பேதுருவையும் சேர்த்து எல்லாரும் செய்து விட்டார்கள், ஓடிவிட்டார்கள். நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறது, பேதுரு மனதிலே தேவனை சார்ந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு இருக்கிற மனுஷன். அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவனுடைய உள்ளான அவனுடைய ஆத்மா யாரை சார்ந்திருந்தது? அவன் தேவனை சார்ந்தே இருந்தது. ஆகவே எல்லாரும் ஓடிவிட்டாலும் அவனுடைய மனசு மட்டும் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே நான் உன்னை விட்டு விட்டனோ என்று அவன் பதுங்கி அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அவன் போக முடியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்கிறான், தூரத்திலே போனான். ஆனால் தூரத்தில் என்ன செய்கிறான், அவரை பின் சென்றான். எனக்கு இந்த அற்புதமான ஒரு காட்சி. உண்மையாய் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் திருதிருவென்று ஒரு முடிவு எடுத்தாலும் அவன் எப்படியாவது திரும்பவும் எங்கே வரணும் என்று விரும்புகிறான், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான். ஆகவே அவன் தூரத்தில் என்ன செய்கிறான், பின்பற்றுகிறான்.
ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள். தூரத்திலே உட்காருகிறான். அப்போ ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தார் என்று ஒரு சோதனை. அவன் மறுதளிக்கவா வேண்டாமா என்கிற ஒரு கட்டம் வருகிறது. உடனே என்ன செய்கிறான்? அவர் மறுதளித்து விட்டார். பேதுரு என்ன செய்கிறார்? மறுதளித்து விட்டார். இப்போ மறுதளித்த உடனேயே ஆண்டவர் அவனோடு பேசியிருப்பாரா? பேசியிருப்பார், நிச்சயமாக பேசியிருப்பார். அப்போ அவன் சிந்தித்து கொண்டு இருப்பான், ஆண்டவரே நான் மறுதளித்து விட்டேனே என்று சிந்தித்து கொண்டிருப்பான். கொஞ்சம் நேரம் ஓடி இருக்கும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிருக்கும். அவன் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடியுமாக இன்னொருவர் வந்து சற்று நேரத்துக்கு முன்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்கிறான். இப்போ பேதுருவுக்கு முதல் தடவையை விட 2ஆம் தடவை இப்போ சொல்லும் பொழுது அவருக்கு என்ன இருக்கும்? அறிந்தே தெரிந்தே என்ன செய்கிறான் சொல்கிறார். அவன் அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல, எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் அல்ல, சம்பந்தம் இல்லை என்று செய்கிறான் அவன் சொல்கிறான். இது 2வது. ஆண்டவர் அப்படியும் விடவில்லை. 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் நினைச்சிருது சந்தர்ப்பம். இப்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கார்? 1 மணி நேரம் மறுபடியும் யோசித்து மறுதளிக்க வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு நேரம் கொடுக்கிறார். 1 மணி நேரம் கழித்து வேறொருவன் வந்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயே தான் என்று நினைச்சான், சாதித்தான். அப்போ பேதுரு நினைச்சுகிறார், மனுஷனே நீ சொல்லுகிறது அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் நினைக்கிறான். பாருங்கள், தேவன் 3 சந்தர்ப்பங்களை, முதலாவது பொதுவான ஒரு அறிவிப்பு, 2வது ஒருவேளை அவன் மறுதளித்தோடனே ஆண்டவர் பேசியிருப்பார், 2வது கொஞ்சம் டைம் கொடுத்து மறுபடியும் பேசியிருப்பார், அதற்கப்புறம் 1 மணி நேரம் கொடுத்து ஆண்டவர் நினைச்சார் மறுபடியும் பேசியிருப்பார். இப்பவும் ஆண்டவர் அவனை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. அதுதான் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை. 3 தடவை மறுதளித்தவனையும் கூட ஆண்டவர் நினைச்சவில்லை, கைவிடவில்லை. மறுபடியும் அவனோடு பேசும்படியாக திரும்பி பார்க்கிறார். இப்போ யார் மனம் திரும்பிவிட்டார்? பேதுரு மனம் திரும்பி விட்டார். அவன் மனம் கசந்து அழுகிறான். இதுதான் இந்த வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. 3 முறை தெரிந்தே நாம் மறுதளித்தால் கூட ஆண்டவரை உண்மையாய் வாஞ்சியாய் தேடி அவரையே சார்ந்து வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே செய்துவிட்டேன் என்று குமரிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் நினைச்சல விடலை. ஆண்டவர் மறுபடியுமாக நினைச்சார், திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்பி பார்க்காம இருந்திருந்தால் பேதுரு நம்பிக்கையற்றவனாய் நாண்டு கொண்டு செத்திருப்பான். ஆனால் அவர் திரும்பி பார்த்தார். அவன் நினைச்சான், மனம் கசந்து அழுது ஆண்டவரை என்ன செய்து விட்டான், ஓடி பிடித்து கொண்டான். இதே அனுபவத்தை தான் நாம் யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் நம்முடைய தெரிந்த அனுபவங்கள் தான். ஆனால் 2 சீஷர்கள் தேவன் பேசுகிறதை எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள் என்பதைத்தான் நான் இதை காட்டுகிறேன். அவர்கள் 21வது வசனம் 26 21 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை சொல்லும்போது 12 பேரும் இருக்கிறார்கள். அப்போது 12 பேருக்குள்ள ஒருவர் காட்டி கொடுப்பான் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. யூதாஸ் காரியத்துக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் காட்டி கொடுக்க போகிறது. அப்போது அந்த 12 பேரிலே தேவன் என்னை கண்டுவிட்டார், என்னை குறித்து தான் சொல்லுகிறார் என்பது யூதாஸுக்கு நினைச்சிருக்கும், முதல் மணி அடித்திருக்கும். அவன் அதை தெரிந்து கொண்டே அவன் தைரியமாய் 2வது கேட்கிறான், நானோ என்று எல்லாரும் கேட்க தொடங்கின பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னோடு தாளத்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். அந்த தாளத்தில் அந்த பிளேட்டில் எத்தனை கை இருந்திருக்கும்? ஆண்டவருடைய கையும் யாருடைய கையும் தான் இருந்திருக்கும்? யூதாஸுடைய கையும் தான் இருந்திருக்கும். அப்போ யூதாஸுக்கு ஆண்டவர் தன்னைத்தான் சொல்கிறான்னு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இது 2வது மணி, 2வது எச்சரிப்பு. அவன் மனம் திரும்புவதற்கு 2வது ஒரு வாய்ப்பு. ஆனால் அவன் அதை காட்டி கொடுத்துருக்க மாட்டான். ஒருவேளை அவன் தாளத்தில் வச்சிருந்தே சுற்றி பார்த்துருப்பான், யாராவது பார்த்து விட்டார்களா என்று. ஒருத்தரும் பார்க்கவில்லை. ஒன்று நைஸாக எடுத்திருப்பான், கொஞ்சம் யோசித்திருப்பான்.
அவர் சொன்னதை யாராவது கேட்டிருப்பார்களா என்று கூட நினைச்சிருப்பான், யோசித்திருப்பான். ஒருவேளை சீஷர் எல்லாம் கவனிக்காத பொருள் இருந்தால் நல்ல வேலை, யாருமே நினைச்சவில்லை, கவனிக்கவில்லை என்று கூட நினைத்திருக்கலாம். மறுபடியும் மூன்றாவது பாருங்கள், அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். நீந்தாம்பா என்று பப்ளிக்காக ஆண்டவர் விட்டார், சொல்லிவிட்டார். நீ சொன்னபடிதான் என்றார். அப்போ எல்லாருக்கும் என்ன செய்திருக்கோம், கேட்டிருக்கோம். மூன்றாவது முறை ஆண்டவர் பேசிவிட்டார், யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று. அவன் உடனே ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், ஆண்டவர் நான் உண்மை காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லிக்கலாம், முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த அந்த 3 சந்தர்ப்பத்தை பேதுருவை போல பயன்படுத்தவில்லை. அவனுடைய முடிவு அவன் நாண்டு கொண்டு சித்தான் என்று பார்க்கிறோம். அவன் கடைசி முறை ஆண்டவரிடத்தில் போய் அவரை கட்டிப்பிடித்து கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறார், முத்தத்தினாலாயா நீ என்ன செய்கிறாய், மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறவனை கேட்கும் போது அப்பொழுது கூட உணவு இழந்திருக்கலாம். ஆனால் காலம் பிந்தி விட்டது என்பதை தான் நாம் பார்க்கிறோம். நான் இதை எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால், தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்மோடு செய்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் 2 விதமான முடிவுகளை நாம் எடுக்கலாம். ஒன்று யூதாசை போல ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லை என்றால் பேதுருவை போல முடிவு எடுக்கலாம். நான் உங்களுக்கு உற்சாகமாய் சொல்கிறேன், அநேக முறை நாம் தவறி இருந்தால் கூட உண்மையான உள்ளம் அவரையே சார்ந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று இருந்தால், பேதுருவை போல அது இருந்தால், நிச்சயமாக நாம் தவறி இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், திரும்பி பார்த்து மறுபடியும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் என்ன முடிவெடுக்கிறோம், தேவன் நம்மோடு பேசுகிறாரா, நம்மோடு பேசுகிறாரா? எத்தனையோ பேர் அந்த தேசத்தில் இருந்திருப்பார்கள், ஆனால் சீஷர்லாம் இருந்த இடத்துல தான் நம்ம பேசிக்கொண்டே இருந்தார். அது யூதாஸ் இடத்துலையும் பேசினார், யார் இடத்துலையும் பேசினார், பேதுருவிடத்திலும் பேசுகிறார். நான் கேட்கிறேன், நம்ம சகோதர குடும்பங்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தம் நம்ம கேட்கிறதா, கேட்கிறது இல்லையா? கேட்காதவர்களை குறித்து நான் சொல்கிறேன், பரிதபிக்கப்படுத்திக்க வேண்டியவர்கள் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பேசவே இல்லை என்றால் நீங்கள் சீஷர்களாகவே இல்லை என்பதைத்தான் நினைச்ச வேண்டும், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சபைக்கு வந்தவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் வலதுபுறம் இடதுபுறம் நான் வழி விலகும் போது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறவனாக இருந்தால் நான் அந்த ஜீவ வழிகளை நான் இருக்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். எங்கேயோ ஓடிக்கொண்டிருவனுக்கு தேவனுடைய வழி கேட்கிறது இல்லை. ஆனால் ஜீவ பாதையிலே நடக்கிறவன் தான் வழி விலகும் பொழுது அவனுக்கு என்ன செய்கிறது, இதுதான் இதுவே வழி, இதிலே நடக்கின்ற பின்னாடி அவனுடைய சத்தம் வரும். சத்தமே உணர்வே இல்லாமல், தேவனுடைய வார்த்தையே இல்லாமல், பேச்சே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் மிகவும் வருந்த வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் ஒரு சீஷனா, தேவனுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிற சீர்தாரிக்கு நான் பார்க்க வேண்டும். அநேக வாலிபர்கள் தங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை தன்னை ஏதோ ஒரு ஒன்றை வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் எஸ்தருடைய சரித்திரத்தை நான் படித்த பொழுது மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். எஸ்தர் சொல்கிறாள், அவனுடைய ராஜாவுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒருவேளை அவர் தன்னுடைய செங்கோலை நீட்ட விட்டால் என்னுடைய உயிரே போய்விடும். அப்பொழுது மொர்தெகாய் சொன்ன வார்த்தை என்ன, யாருக்கு தெரியும், இந்த நேரத்திலே நீ உதவியாக இருக்கும்படி தேவன் உனக்கு ராஜ்ய நன்மையை கொடுத்திருக்கலாம். அப்படி நீ இந்த காலத்துக்கு நீ செய்யாவிட்டால், பயப்படாவிட்டால் தேவன் யூதர்களுக்கு வேறே இடத்திலிருந்து நிச்சயவார், ரட்சிப்பை கொண்டு வருவார். இந்த வார்த்தையை நான் படித்த பொழுது நான் இப்படியா இருக்கிறேன். தேவன் நமக்கு ஒரு கல்வியை கொடுத்து, ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு டெக்னிக்கல் இதை கொடுத்து, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, சபையிலே வைத்து, உலகத்திலே சீர்படாமல், அழியாமல், கரைபடாமல், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி சீரழிகிறார்களோ, வாலிபர்கள் எப்படி கெடுத்துக்கொள்கிறார்களோ, வாலிப சகோதரிகள் எப்படி தங்களை கெடுத்துக்கொள்ள, இவைகளெல்லாம் செய்யாமல் தேவன் ஏன் சபையில் வைத்திருக்கிறார்? யார் உங்களுடைய தேவைய இந்த ராஜ்ய மேன்மை உனக்கு எடுத்துக்கிற படிப்பு எல்லாவும் இந்த சமுதாயமும் இந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாகவும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாகவும் தேவன் உனக்கு நிச்சயிக்கலாம், கொடுத்திருக்கலாம். இந்த ராஜ்ய மேன்மை, இந்த கல்வி, இந்த அந்தஸ்து, இந்த பொறுப்பு எல்லாவற்றையும் ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார்? இந்த சபைக்கு ரட்சிப்பு உங்களை விட்டால் வராது என்று நினைக்கிறீர்களா? தேவன் வேறே இடத்துல இருந்து நிச்சயவார்.
எழும்ப பண்ணுவார். நான் அப்படி இடம் கொடுக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, இதோ இருக்கிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் யார் இருக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தேவன் எதற்காக உன்னை படிக்க வைத்திருக்கிறார்? எதற்காக உன்னை இவ்வளவு நாளும் சத்தியத்திலே நடக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்? யாருக்கு தெரியும் ராஜ மேன்மை? இந்த சாதாரண மேன்மையா? இந்த உலகத்தால் கரைபடாமல், இந்த உலகத்தால் சீரழியாமல் இருக்கும்படியான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது எதற்காக? சௌரியமாய் நான் வாழ்வதற்காகவா? இல்லை, இந்த ராஜ மேன்மையை தேவனுக்கு என்று பயன்படுத்தும்படியாக, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு என்று பயன்படுத்தும்படியாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைச்ச வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் தேவன் இன்னொரு குவாலிஃபைடு சகோதரரை நினைச்சுவார், தேவன் சபைக்கு தருவார். இன்னொரு பாடகரை தேவன் சபைக்கு தருவார். இன்னொரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரனை தேவன் சபைக்கு தருவார். ராஜ மேன்மை எனக்கு இல்லாமல் நினைச்சுவிடும், போய்விடும். அப்படி இருக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, இதோ வருகிறேன், என்னை பயன்படுத்தும், எனக்கு பலன் தாரும், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவோம். தேவன் நமக்கு உதவிச்சுவராக. இந்த நாட்களிலே என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய வருமானம், என்னுடைய பொருளாதாரம், இவைகளெல்லாம் தேவனுடைய சபைக்காக பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே உதவி செய்யும். அதுக்கு நான் பாக்கியசாலி என்று சொல்லுவோம். தேவன் நம்மை நடத்துவார். ஆமாம்.